ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இது நம்ம சேனல் லிட்டரரி சக்சஸர்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தாதான் அதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி மேத்யூ ஆர்னால்ட் பத்தி அவரோட லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் பத்தியும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவுக்கு முன்னாடி மேத்யூ ஆர்னால்ட் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது மேத்யூ ஆர்னால்டோட ஷார்ட் பயோகிராஃபி. அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் அப்படின்றது எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றதுக்காண்டி நான் சொல்ல கிடையாது. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், மேல மேல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல உங்களோட லிட்ரேச்சர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. லிட்ரேச்சர்ல ஃபேவரட் டாபிக்ஸ் அண்ட் உங்களோட டிஃபிகல்ட் டாபிக்ஸை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த சேனலை டெவலப் பண்றதுக்கு இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியாஸ் தெரிஞ்சா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம இந்த வீடியோல என்ன தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றோமோ அதோட இங்கிலீஷ் நோட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பர்பஸ்காண்டி அந்த இங்கிலீஷ் நோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரிட்டிசிசம் அப்படின்றத பத்தி அர்னால்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். அர்னால்ட் கிரிட்டிசிசம் அப்படின்ற விஷயத்த ஒரு பெரிய எவாலுவேஷனாகவும் பெரிய பரிசாவும் சொல்றாரு. அர்னால்ட் ஒரு ரீடர் ஒரு பொயட்ரியை படிச்சுட்டு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் மட்டும் கொடுக்காம நெகட்டிவ் கிரிட்டிசிசமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரைட்டருக்கு எழுதுற எல்லாமே கரெக்டு, அப்போ நம்ம என்ன எழுதினாலும் எல்லாரும் ஒத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு தான் வரும். ஸோ அவரோட மைனஸை நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்து தவற பண்ணாமல் இருப்பாரு. அப்படின்றனால நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவை சொல்றோமோ அந்த அளவுக்கு நெகட்டிவையும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக கிரிட்டிசிசம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னு படிக்கும்போது நம்ம யோசிச்சிருப்போம். ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்றது யார் மனதையும் புண்படுத்தாம அவங்களுக்கு சொல்ற ஒரு அறிவுரை அல்லது அவங்களுக்கு சொல்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படியா இருக்கணும். ஸோ நீங்க என்னதான் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் கொடுத்தாலும் அவங்களுக்கு மனசு புண்படாம இருக்கிற அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அர்னால்ட் சொல்றாரு. இவரு கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிரிட்டிசைஸ் பண்றது எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் சஜஸ்ட் பண்றாரு. அர்னால்ட் ரீடர்ஸ்க்கு அட்வைஸ் பண்றாரு. ஒரு போயமை நல்லபடியா படிச்சு அதை கேர்ஃபுல்லா ஜட்ஜ் பண்ணணும். எப்பயுமே வெளிப்புறத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எப்பயுமே கிரிட்டிசிசம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது கிரிட்டிசிசமே இல்லை அப்படின்னு சொல்லி அர்னால்ட் சொல்றாரு. கிரிட்டிசிசம் அதாவது ஒரு பொயட்ரியை படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கறது ரொம்பவே பெரிய விஷயம். அதை எவாலுவேட் பண்றது அதை விட பெரிய விஷயம். அதை ஜட்ஜ் பண்ணி மித்தவங்க ஏத்துக்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அர்னால்ட் இதுக்காண்டி ரெண்டு விஷயத்த ரீடர்ஸ்க்கு சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயத்தையும் ரீடர்ஸ் ஆன நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் ஃபேலசி அண்ட் பர்சனல் ஃபேலசி. ஹிஸ்டாரிக்கல் ஃபேலசி என்ன, இது புதுசா இருக்கு, புது டேர்ம்ஸ் நிறைய வருது. ஹிஸ்டாரிக்கல் ஃபேலசி அப்படின்றது ஒரு ரீடர் ஒரு போயட்டோட போயம் எடுத்து படிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ட்ரைடனோட ஒரு போயம் எடுத்து படிக்கிறேன். அந்த போயம் எனக்கு ஓகே ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்டெலெக்சுவலாக அவரோட போயம் இருக்கிறனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் பொழுது ஓகே, அப்போ இவரோட போயம் எல்லாமே இப்படி தான் இருக்கும் போல அப்படின்ட்டு அடுத்து ஒரு போயம் படிக்கும்போது நானாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அவரோட அந்த போயம் நல்லா இருந்துச்சு அப்போ இந்த போயமும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா என்னதான் பெஸ்டான ரைட்டராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு சில ஒர்க்ஸ் நல்லா இல்லாமல் வரலாம், ஒரு சில ஒர்க்ஸில் அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மனசில் வச்சுட்டு தான் ஒவ்வொரு கிரிட்டிசமும் பண்ணணும். ஸோ அவங்களோட பழைய ஹிஸ்ட்ரி, அவங்களோட பெஸ்ட் ஒர்க்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க எல்லா ஒர்க்கையும் பெஸ்ட்டாக தான் எழுதுவாங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணால் அது பேர் தான் ஹிஸ்டாரிக்கல் ஃபேலசி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பர்சனல் ஃபேலசி.
பர்சனல் ஃபேலசி, ஹிஸ்டாரிக்கல் ஃபேலசி ஓகே, அது என்ன பர்சனல் ஃபேலசி? இப்போதான் நான் சொன்னேன் இல்லையா, ட்ரைடனோட ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரோட எல்லா ஒர்க்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்டெலெக்சுவலாக இருக்குது அப்படின்னு பொழுது எனக்கு மட்டும் அது பிடிச்சிருக்கு அப்படின்ற வகையில் நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. இவரோட இது வந்து எனக்கு இப்படி புரியுது அப்படி புரியுது அப்படின்னு நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன்னா அதுதான் பர்சனல் ஃபேலசி. இந்த ஒர்க் எனக்கு எப்படி புரிஞ்சிருக்கோ அதே மாதிரி எல்லாருக்கும் புரியணும்னு நான் கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்றது ஒரு ஒர்க்கை, ஒரு பொயட் எழுதின அந்த ஒர்க் இருக்கு இல்லையா, அது மித்தவங்களுக்கு புரியலை அப்படின்னா கூட கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க அதை கரெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட கிரிட்டிசிசம் மூலமாக அந்த ஒர்க்கில் என்ன இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதாவது பெஸ்ட் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அ போயம் அப்படின்றது கூட ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்சனல் ஃபேலசி அப்படின்றது ஒரு கிரிட்டிசிசமில் இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு அந்த அந்த ஒர்க்கை பற்றி பெருசாக ஒரு விஷயமும் வெளியே தெரியாது. உன்னோட பர்சனல் லைக்ஸை திணிக்கிறது பேர் கிரிட்டிசிசம் கிடையாது அப்படின்னு அர்னால்ட் சொல்கிறாரு. பர்சனல் திங்கை கிரிட்டிசிசமில் திணிச்சா அது பேர் தான் பர்சனல் ஃபேலசி. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஃபேலசி இருக்கக்கூடாது, பர்சனல் ஃபேலசி இருக்கக்கூடாது. சரி, ஒரு கிரிட்டிசிசம்னா எப்படி தான் இருக்கணும், என்னதான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நம்ம அர்னால்ட் இந்த 2 வேயையும் நீங்கள் தடுத்தீங்க பெஸ்ட் கிரிட்டிசிசம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 2 வேயும் இல்லாமல் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு அர்னால்டு வந்து சஜஸ்ட் பண்ணுற ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா டச் ஸ்டோன் மெத்தட். டச் ஸ்டோன் மெத்தட் என்ன? டச் ஸ்டோன் மெத்தட் இது ஒரு இருக்கிறதுல ஈஸியான மெத்தட். அர்னால்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பொயட்ரி வச்சுருக்கீங்க, அதாவது அந்த பொயட்ரி வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த பொயட்ரியை வந்து நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பொயட்ரி வந்து என்ன தீம், என்ன ஜானர் அப்படின்னு பார்க்கணும். அது என்ன ஜானர், அதுக்கான சேம் ஃபீல்டில் உள்ள ஒரு கிரேட் பொயட்டோட போயமையும் இவங்களோட, அதாவது நீங்கள் படிக்கிற அந்த போயமையும் வச்சு கம்பேர் பண்ணணும். 2யும் கம்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் தெளிவாக ஒரு முடிவுக்கு வரணும். ஓகே, இது இவ்வளோ மெஷர்மெண்ட், இவ்வளோ மேட்ரு இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு தெளிவாக வரணும். அந்த தெளிவாக வந்த பின்னாடி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுற மெத்தட் தான் டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்னு அர்னால்ட் சொல்கிறாரு. அர்னால்ட் டச் ஸ்டோன் மெத்தட்னு சொல்லிட்டாரு. சரி, போயட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சொல்கிறது, யார் அந்த கிரேட் போயட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அர்னால்டை பொறுத்தளவுக்கு ஹோமர், விர்ஜில், டான்டே, மில்டன், ஷேக்ஸ்பியர் இவங்க எல்லாருமே பெஸ்ட் போயட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கும் காரணம் உண்டு. ஒரு பெஸ்ட் போயம் அப்படின்றதுக்கு பெஸ்ட் சீரியஸ்னஸ், அதாவது ஹை டிகிரி ஆஃப் சீரியஸ்னஸும் ஹை டிகிரி ஆஃப் ட்ரூத்தும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில், அதாவது அரிஸ்டாட்டிலை பொறுத்தளவுக்கு ஒரு போயம், ஒரு நல்ல போயம் அப்படின்றது நல்ல மேட்டர், நல்ல சப்ஜெக்ட், பெஸ்ட் ட்ரூத், நல்ல சீரியஸ்னஸ், நல்ல மாரல் வேல்யூ இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே இதை தான் நம்ம அர்னால்டு ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அர்னால்டு சொன்ன இவங்க அந்த ஹோமர், விர்ஜில், டான்டே, மில்டன், ஷேக்ஸ்பியர் இவங்க எல்லாரோட போயம்லையும் ஹை சீரியஸ்னஸும் ஹை டிகிரி ஆஃப் ட்ரூத்தும் இருக்கும். அதனால இவங்க எல்லாரையும் டச் ஸ்டோன் மெத்தட்ல ஒரு பொயட்டா, அதாவது அவரோட டச் ஸ்டோன் பொயட்டா அவர் கன்சிடர் பண்ணிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்களோட போயமை பிரைமரி சோர்ஸா வச்சு நீங்க வந்து அடுத்த போயம்ஸ் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும். அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அண்ட் நியாயமான ஜட்ஜ்மெண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டச் ஸ்டோன் மெத்தட் யூஸ் பண்றது மூலமா என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த போயமை உங்களால் கண்டுபிடிக்க முடியும், மேட்டர் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி போயமையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அர்னால்டு இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு போயம்ல ஹை டிகிரி ஆஃப் ட்ரூத் அண்ட் ஹை டிகிரி ஆஃப் சீரியஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த போயமோட மேட்டரும் சப்ஸ்டன்ஸும் தானா ரொம்பவே நல்லா வரும் அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.